அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் புதுசாக நிறைய பேர் பிளேயர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. இப்போ தனுஷ் பெரிய பிறந்த நாளுக்கு பெரிய மீட்டிங் போட்டு நான் அரசியலுக்கு வரேன்ற ஆல்மோஸ்ட் இன்டைரக்டாக அறிவிச்சிருக்காரு. அவர் வந்த க்ரௌட்ல பார்த்தா அவ்வளோ பெரிய ஆர்கானிக்காக நல்ல க்ரௌட் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரங்கிற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் இருக்குது. அட்டவணை பிரிவு சகோதரர்கள் பின்னணி உள்ள படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ மன்றம் ஓம் படம் கூட அந்த லெவலில் தான் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ அரசியல் என்ன 2031 வருவாரா, 36 வராரா? அடுத்த தேர்தல் எப்போன்னு பொறுத்து தான் இருக்கு. அடுத்த தேர்தல் எப்போன்னு பொறுத்து தான் இருக்கு. அடுத்த தேர்தல் வர மாதிரி ஒரு சொல்றாரு. பட் வரலாம் வரதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுல யார் வேணாலும் வரலாம். எல்லாருக்குமான ஒரு இடம் தான், எல்லாருக்குமான நாடு, யார் வேணாலும் வரலாம். இதுல என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், தனுஷ் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. அவர் நேர்ல போய் சந்திக்காத ஒரு நடிகராக இருந்தாரு. மீட்டிங்ல பேசும்போது எங்க விஜயை மாறா அஜித்தை நல்லா குளோரிஃபை பண்றாரு. ரஜினி நேரடியா பேர் சொல்லாட்டியும் அவரோட பேரன் லிங்கா அவர் மேடையில இருக்காரு. அவருக்கு மகங்க. நீங்க என்னங்க நீங்க அதை பேசுறீங்க? தனுஷோட சன்னு, ரஜினியோட பேரன், அதுவும் இருக்குல்ல, 2ஆம் பட்சம். அவர் பேர் லிங்கா வச்சு ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஆன்டி விஜய் ஃபோல்ஸா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. டைரக்டா அதை சொல்லாம இன்டைரக்டா தன்னை ஆன்டி விஜய் ஃபோல்ஸா தான். டைரக்டா ஆன்டி விஜய் பண்ணல, நடவடிக்கைகள், பேச்சுகள், இண்டிகேஷன்லாம் அந்த மாதிரி தான் அவரு தன்னை காட்டுறாரு. அண்ணாமலை ப்ரோ விஜய் ஃபோல்ஸாட்டு இன்னைக்கு காவிரி பிரச்சனையில கூட டைரக்டா மோடி எதிர்க்காம அந்த பாலை மோடி கோர்ட்ல கொண்டு விஜய் போடும்போது எடப்பாடியும் ஸ்டாலினும் காங்கிரஸ் பண்ண துரோகம், பச்சை துரோகம், இந்திரா காந்திக்கு துரோகத்துல இருந்து காங்கிரஸ்காரங்க துரோகம், இன்னைக்குள்ள ராகுல் துரோகத்தை வர இவங்க வாங்கி அடிக்கும் போது விஜய் என்ன பண்றாரோ அதை அண்ணாமலை பண்றாரு. அதே இடத்துக்கு கான்ட்ராக்டா ஆன்டி விஜய்ங்கிற இதுக்குள்ள இவரு தனுஷ் வராரு. பேச்சுக்கள் இதெல்லாம் நேரடியா விஜயை தாக்கல, பட் அது முழுக்க அந்த ஹோல் ஒரு விஜய் எதிர்ப்பு இதுக்குள்ளதான் வர்றாரு. பட் டைரக்டா விஜய் எதுவும் எதிர்க்கல. இல்ல, பட் இங்கேயுமே விஜயோட சாதனை பெருசு அப்படின்ற அதுவும் அங்கேயும் மென்ஷன் பண்ணி வரல. பட் நீங்க இப்ப பார்த்தோம்னா சோசியல் மீடியால அது விஜய் ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா இது தனுஷோட இந்த அரசியல் பிரவேசம் மாதிரி கொடுத்த பொசிஷன் கடுமையான எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. நிறைய அதுவே தனுஷுக்கு லாபம் தானே, டு பி இன் நியூஸ் லாபம் தானே. அதுல அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு நாயுடுன்னு பெயிண்ட் பண்றதுல ரொம்ப கீனா இருக்கு. அது தேவையில்லை. இப்ப நம்மலாம் ராமச்சந்திரன் நாயுடு அவரெல்லாம் ரொம்ப ஒரு இல்ல பெரிய மனிதர். அதாவது அவங்க சித்தப்பாவுக்கு 2 பசங்க, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆளு. சொத்தை அவரு 50-50 பிரிக்கல. 2 பிரதர்ஸையும் ஒரே குடும்பமா வச்சு 1/3 தான் பிரிச்சாரு. ஒரு பெரிய மனிதர். அவரை தான் நாம 77 முதலமைச்சரா வரணுங்கிற லெவலுக்குள்ள நாம இது பண்ண. இத்தனைக்கும் என்னோட மாமா டாக்டர் மேக்ஸியோபிசிலரி சர்ஜன், பெரிய அளவு உலக புகழ்பெற்ற சர்ஜன். என்னோட கசின் பிரதர் பாலாஜிக்கு அப்பா தோப்பூர் சுப்பிரமணியம் நாடார் கேண்டிடேட். யாருமே திமுக நிற்கும்போது அவர் தான் நின்னாரு. அந்த காலகட்டத்தில் கூட நம்ம ராமச்சந்திரன் நாயுடு சிஎம் வருவாருன்னு சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு தோவாளையில் ஒரு பண்ணையார் வெள்ளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவருக்கு நாம ஒர்க் பண்ணோம் அந்த தொகுதியில. ஸோ இங்க நாயுடுங்கிறது ஒரு மைனஸ் நான் நினைக்கல. நாயுடுங்கிறது ஒரு பிளஸ் தான். திருமலை நாயக்கர் பிறமொழியாளர் ஆதிக்கத்தை தென் தமிழகத்துல இது பண்ணது திருமலை நாயக்கர் தான். இன்னைக்கு ஒரு முக்குலத்தோர் ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப ஒரு நன்றி உணர்வு கொண்ட ஒரு முக்குலத்தோர் சமூக சோர் ஒருத்தர் சொல்றாரு. ரத்னகுமார்னு ஒரு முக்குலத்தோர் சமூக ஒரு பெரிய பாஞ்சாலம் குறிச்சு அதெல்லாம் கதை எழுதினவர்னு நினைக்கிற ஒரு பேராசிரியர் சொல்றாரு. ஸோ இங்க அது தனுஷோட அந்த இது மைனஸ்ன்னு நான் நினைக்கல. ஏன்னா நம்மளை பொறுத்த அளவுல மலையாளி எம்ஜிஆரா, தெலுங்கு தாய்மொழி ராமச்சந்திரன் நாயுடான்னு சொல்லும்போது நம்மளோட அந்த டீனேஜ்லேயே ராமச்சந்திரன் நாயுடுக்காக நின்றவங்கிறது வரலாறு. ஓகே, இதுல என்னன்னா இவர் நாயக்கர்ன்ற பர்செப்ஷன் சொன்னா இப்ப நீங்க பேசணும் ஒரு அட்டவணை சேர்ந்தவர்ன்ற ஒரு தோற்றம் இருக்கு, படங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு.
ஆனா அப்படிலாம் கிடையாது, நாயுடுன்ற மாதிரி விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து வெற்றிக்கு பெரிய அளவுக்கு அவர் பேக்கிங் ஆனது அட்டவணை சகோதரர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு 8 மந்திரி இதுல இருக்காங்க. அந்த ஓட்டை வந்து இப்படி வந்து வராரு இவரு. அதை தனுஷ் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, சொல்லலையே, பேசலையே. தனுஷ் அப்படி பேசல. பட் தனுஷ்க்கு இருக்கிற இமேஜ் அப்படிதான் இருக்குது. கர்ணன் அந்த இமேஜ் இவங்க அடிக்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதை அடிக்கத்தானே செய்வாங்க. இப்ப நீங்க வந்து ரஜினி வந்து மராத்தான்னு நினைக்கிறேன். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை பாரில படிக்க அமைச்சதும் ஒரு கேக்வாடு தான். அம்பேத்கரோட கட்சியில இருந்ததும் இன்னொரு கேக்வாடு தான். ஆனா பிலீஃப் மக்கள் மத்தியில வந்து ரஜினிய மகர்னு ஒரு பிலீஃப் இருக்குது. மகர்னு ரஜினியை நம்புறோம், அதைத்தான் நம்புவான். நீ என்னதான் நீ சொன்னாலும் அந்த இதுல இருந்து மாற போறதில்லை. அதே மாதிரி தனுஷ் வந்து அட்டோனி பிரி சகோதரர் தலித்துங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது, அவங்க அதைத்தான் நம்புவாங்க. அதுல நான் வந்து இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட்ஸ் வாண்ட்ஸ் டு பிலீவ்னு சொல்லும்போது இஸ்வரிய ஒரு பெர்செப்ஷன் மைண்ட்ல ஒரு இது விழுந்துட்டுன்னா அது மாறாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வந்து எந்த ஒரு தலைவருக்கும் வந்து லாபம் தான். இப்போ மோடி எடுத்துட்டா குஜராத்ல வந்து அகமதாபாத் அந்த குஜராத் அந்த காந்தி நகர் அதில் உள்ள பிஜேபி பிரசிடண்ட் நம்ம ஆரம் வீரப்பனுக்கு பேரர் சத்யா மூவிஸ் செந்தில் அவங்க ஆபீஸ்க்கு வரும்போது பேசிட்டு இருந்தாரு. மோடியை 4 காஸ்ட்ல சொல்றாங்க, அதுதான் மோடிக்கு பிளஸ்ங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் இந்த ஜாதி இல்லை இந்த ஜாதி அந்த ஜாதின்னு வரும்போது ஒரு பிளஸ்ஸாக தான் அது அமையும் யாருக்குனாலும். இல்லை இதுல என்னன்னா இதுல இன்னொரு தோற்றமும் இருக்கு. இப்போ வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழி சேர்ந்தவர்னு சொல்றது வந்து ஒரு தமிழரான விஜய் எதிர்த்து வராரு அப்படின்ற இப்பவே அந்த பிச் பண்ற மாதிரி இருக்குல்ல. இன்னும் நாட்கள் இருக்குது. இப்போ வந்து மும்முனை போட்டி தான் களம் இருக்குது. சீமானும் பவர்ஃபுல்லா 4வது இருக்கிறாரு. இன்னைக்குள்ள களம் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. சீமானும் 8 விழுக்காடு மக்களவையில் எடுத்தவர் ஒரு பெரிய பிளேயர் தான். இதுதான் இன்னைக்குள்ள அரசியல் களம். விஜய் கூட காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, டிசிகா இவங்கெல்லாம் கண்டிப்பா அலையன்ஸ் அனுப்பாங்க. சும்மா நேரப்போக்குக்கு என்னத்தையும் பேசிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு கடைசியில தேர்தல்னு வரும்போது ராகுல் விஜய்னு தான் அது போகும். இந்த அரசியல் களம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி தனுஷ் வரலாம், அண்ணாமலை வரலாம். இதெல்லாம் 29க்கு பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். ஏன்னா விஜய்க்கு வெற்றி அவர் 35 விழுக்காடு எடுத்தது மற்ற ஹீரோக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்மளும் வந்து ப்ளஸ் இந்த 65% ஓட்டையும் நம்மளை எடுத்து விஜய் அக்செப்ட் பண்ண மக்கள் ஓட்டு நம்ம வரும்னு நம்பி வருவாங்க. இல்லை 35% தாங்க ஓட்டு இருக்கு நம்புவாங்க. 35க்குள்ள தன்னுடைய ஓட்டு இருக்குன்னு அண்ணாமலை நம்புறாரு. அதனாலதான் வெள்ளைப்பேன்று இது காக்கி பேண்டு வெள்ளைச்சட்டை இன்னைக்கு இந்த மேகதாது விஷயத்துல ஸ்டாலினும் எடப்பாடியும் காங்கிரஸை உண்டு இல்லைன்னு பண்ணும்போது மந்திரி சபையை விட்டு காங்கிரஸை டிராப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது விஜய் மைல்டா அந்த பாலை வந்து மோடி கோர்ட்ல வீசும்போது டக்குன்னு அண்ணாமலையும் மோடி விஜய்க்கு சப்போர்ட்டான அந்த நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா அண்ணாமலையை பொறுத்தளவுல தான் சிஎம் கேண்டிடேட் என்னன்னா அந்த 35ல பெரும்பகுதி தனக்கு 26ல வந்திருக்குங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது. தனக்குள்ள அந்த வாய்ப்பு வந்து பிஜேபியோட சதிகாரர்களால் செல்வாக்கற்ற சதிகாரர்களால் மறிக்கப்பட்டதுன்னு அவர் நினைக்கிறார். ஓகே, இப்போ வந்து இதுல பரவாயில்ல எல்லாரும் இருக்கிற விமர்சனம் வந்து தனுஷ் பின்னால் ரஜினி இருக்கார் அப்படின்ற மாதிரி இது எப்படி பாக்குறீங்க? ரஜினி வந்து என்ன பண்ண போறாரு? அவர் படத்தை ஜெயிலரை பெரிய ஹிட் ஆகிறதுக்குள்ள ப்ரொமோஷன்லயும் அந்த வேலையில இருப்பாரு. தனுஷை அவர் என்ன பண்ண போறாரு? என்னன்னா இப்போ லாஸ்ட் தனுஷையும் அவருக்கு மகளையுமே அவரால் சேர்த்து வைக்க முடியலையே. இல்ல லாஸ்ட் ஒரு 2 மாசம் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ரஜினி மீது கடுமையான விமர்சனங்களை வந்து விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் வச்சுருக்காங்க. ரஜினி அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் பரப்பிட்டு இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் எனக்கு தனுஷ் பின்னால் பெரிய அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் ஆர்கானிக்கா பார்க்குறாங்க. அந்த கூட்டணி போயஸ் கடன்ல எல்லாம் வர கூட்டம் கொஞ்சம் ஆர்கானிக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த ரஜினி ரசிகர்களுக்கு தனுஷ் மேல ஹோப் வருது நினைக்கிறேன். ரஜினி ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்திலே அபிமானம் மிக்க ஒரு பெரிய திரைக்கலைஞர். அந்த அபிமானத்தை இயல்பாட்டு ரஜினிக்கு பேர தனுஷுக்கு மகன், அதுதான் இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பு. அந்த இதுல வந்து வித்தவுட் ரஜினியே லிங்கா மூலமா தனுஷ் அதை தனக்கு என்கரேஜ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து
தமிழ்நாடு அரசியல் களமே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை எனக்கு இந்த விஜயோட வெற்றி பெரிய அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் வர்றது வாய்ப்பு. இது திமுக அதிமுக எப்படி பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? திமுக அதிமுக இன்னும் இதை பற்றி பார்க்கல. அவங்க இன்னும் தோத்ததாட்டே நினைக்கல. கடந்த காலத்தின் கைதியா தான் இருக்காங்க அவங்க. பல திமுக காரங்கள்லாம் இன்னும் இந்த யதார்த்த உலகத்துக்கு வரல. என்னை பொறுத்தவரை மக்களவை தேர்தலில் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து போட்டியிடாதான் ரெண்டு பேருக்குமே நல்லதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மோடிஜி நன்மைக்காக நான் அதுக்கான முயற்சிகளையும் 29 அவங்க ஒன்றிணைஞ்சு ஒரு அணி, ராகுல், விஜய், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், பிசிகே, இந்த அணிக்கு எதிராக ஒரு அணி வந்து மோடி தலைமையில திமுக அதிமுக ஒன்றிணைந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்னோட எண்ணம். அதற்கான முயற்சிகளை நான் ஈடுபட்டு தான் இருக்கேன். ஓகே, இதுல வந்து நீங்க சீக்கிரம் சேவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் தான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் பெரிய வெற்றி, இப்போ எதிர்பார்த்த வெற்றி பெறலான்ற மாதிரி பேச்சு இருக்கு. அப்படி இருக்கும்போது தனுஷும் வந்து ஒரு ஜனநாயகன் ரிசல்ட் வந்து பார்த்து வர விஜய் அக்செப்டன்ஸ் இவ்வளவுதான். இல்ல, ஜனநாயகம் படத்துக்குள்ள இந்த ஆடியன்ஸ் வலிமை குறைவா இருக்கிறது தான். சினிமா கிளாமர் இருந்தா போதும், அது பெரிய லெவல்ல படம் ஓடணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லை. ஒரு பாப்புலாரிட்டி, மக்கள் அவன் மாற்றத்துக்காக மக்கள் விரும்புறான், அதற்கு ஒரு ஹோப்பை கொடுத்தா போதுங்கிற எண்ணம் வந்து மற்ற ஹீரோக்கள் மத்தியில வர்றது காரணம். ஜனநாயகம் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகாம பின்னடைவை சந்திச்சது கூட ஒரு காரணமா இருக்கலாம். எல்லாம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாளைக்கு பிறதான வாராப்புல ஜனநாயகம் 2வது நாளே விழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மற்ற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு மேலேயா கீழே ஆடினேன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு கீழே தான். ஸோ அது விழுந்துட்டுன்னு சொல்லும்போது இது தேர்தல் வெற்றிக்கும் பட ஓட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பாப்புலாரிட்டியே போதும், இதுவே கீழே தானே கிடக்குது, நம்மளும் வந்து நம்ம ரேஞ்சே போதுங்கிற நம்பிக்கை தனுசு மற்ற ஹீரோக்களுக்கும் அது வரலாம். அப்ப மற்ற ஹீரோக்களும் கருப்பு ரேஞ்சோட கீழே தானே இந்த வருஷம் இதுவரை அந்த படத்துல இல்ல. ஐ திங்க் ஸோ. கருப்போட கம்மி தான். புக் மை ஷோஸ் இது பார்க்கும்போது நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதுல கருப்பு ரேஞ்சு கீழே தான் இருக்குது. இனிஷியல் நல்லா ஓப்பனிங் விஜய்க்கு மினிமம் கேரண்டி இருக்கு, மற்றபடி டோட்டலா கருப்பு ரேஞ்சோட தான் அந்த புக்கிங் 2 டே 2 டே 3 அதெல்லாம் பெஸ்ட் சினிமாஸ்னு ஒன்று இதில் பார்க்கும்போது அதுதான் காட்டுது. ஸோ இது பாப்புலாரிட்டி இருந்தா போதும், அரசியல் ரீதியாக சாதிக்கலாங்கிற எண்ணம் எல்லா ஹீரோக்களுக்கும். அந்த ஏதாவது சாதிக்கலாம்ன்றத எனக்கு எல்லாருமே விஜய் மாதிரி முதலமைச்சராக முடியும்னு நம்புறாங்க. ஏன்னா இப்போ ஒன் டைம் நடந்து வரோம், எல்லா வாட்டியும் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு வரும்னு நம்புறாங்களா? அதாவது என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டு, முதல்ல நஷ்டம் இல்லை, சினிமாவுக்கு லாபம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ சினிமாவுக்கு ஜனநாயகன் நஷ்டம் இருக்குல்ல? ஜனநாயக நஷ்டம் தான், பட் 7-8 படம் மெர்சல்ல இருந்து 7-8 படம் லாபமாச்சுல்ல. ஓகே, ஸோ அது ஒரு நஷ்டம் இருந்ததுன்னா லாபம் இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா ரஜினிக்கு பாபா நஷ்டம். ஆனால் ராமராஜன் ரேஞ்சில் தான் கிராம பகுதிகளில் ரஜினி இருந்தார். உண்மை. மாப்பிள்ளை, தங்கமான ராசா, அன்பு கட்டளை வரும்போது மபசல்ல ராமராஜன் ரேஞ்சு ரஜினி ரேஞ்சு ஈக்குவல் தான். ரஜினி எதில் மேலே நின்னார்னா அதர் ஸ்டேட்டு, மெட்ராஸ் சிட்டி, மதுரை, மாப்பிள்ளெல்லாம் 5 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு, சென்னை. இதில் தான் ராமராஜனோட அவர் மேலே நின்னார். பட் அரசியல் ரீதியாக ஜெயலலிதா ராமராஜனை அடிக்கவும், ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவர் ரஜினிகாந்தினி வரும்போது 3 மடங்கு ஆடியன்ஸ் ஏறி போச்சு. ஸோ அதுதான் ரஜினிக்கு ஒரு பெரிய பிளஸ். பாபா ஒரு அடியை வாங்கிச்சு. 10 படம் பெரிய அளவில் போகும்போது ஒரு பாபா அடி வாங்கும் போது ஒரு தலைவாவும் ஒரு ஜனநாயகனும் பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த மோடி எதிர்ப்புங்கிறதுல மெர்சல்ல இருந்து எவ்வளவு படம் இந்த திக, சிபிஎம், சிபிஐ, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த ஆடியன்ஸ் வந்து தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள எந்த நடிகருக்கும் ஒரு ஆளுங்கட்சி அரசியலுங்கிறது லாபம் தான். சிவாஜியும் 72ல இந்திரா காந்தி மத்திய அரசையும் கருணாநிதி எதிர்த்து காமராஜ் கூட நிற்கும் போது எம்ஜிஆரோட நம்பர் 1 நாட்டு 72ல இருந்தாரு. 73ல எம்ஜிஆர் ஆளுங்கட்சி எதிர்க்கும் போது அவர் உரிமை குரல் உலக வாழ்னு எங்கேயோ போயிட்டாரு. ராஜேந்தருக்கு வந்து கலைஞர் கூட நின்று எம்ஜிஆர் இருக்கும்போது பெரிய மினிமம் கேரண்டி இருந்தது. பாக்கியராஜுக்கு எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பட்டம் போதும் ஒருகை ஓசையில போல்டா ரெட்டலை காட்டும் போது அவருக்கு ஒரு பெரிய மரியாதை எம்ஜிஆர் ஆதரவாளர் மத்தியில் இருந்தது. அதே மாதிரி ராமராஜன் ஜெயலலிதா தோத்தது, நாங்கள் தோத்து தானே போயிட்டோம், செத்தா போயிட்டோம், அடுத்தால அம்மா ஜெயலலிதா வருவாங்கன்னு ராமராஜன் ஸ்ட்ராங்கா நின்ன போது
ராமராஜனுக்கு மினிமம் கேரண்டி பெருசா போச்சு. அதுல தனக்கு போட்டியா வந்துருவாங்களோன்னு ஜெயலலிதா கூட்டத்தோட ராமராஜனை அடிச்சுட்டாங்க. மருங்காபுரி மதுரை கிழக்கெல்லாம் ராமராஜன் தான் பிரச்சாரம் பண்ணாப்புல. ஸோ இது ஒரு ரிஸ்க் எடுத்து போகும்போது லாபம் தான் அதிகம் இருக்குது. யாருனாலும் சரி அரசியல் லாபம் தான். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா கமல்ஹாசன் ராஜ்யசபா ஆயிட்டாரு, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ராமராஜன் மக்களவை உறுப்பினர் ஆனாரு, சரத்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாரு. ஸோ யாருக்கு நஷ்டம்? இவர் SSR வந்து வாரிய தலைவர் ஆனாரு, MLA ஆனாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து அது லாபத்தை தான் கொடுத்துருக்குது. ராஜேந்திர கூட MLA ஆனாரா? இல்ல இது என்னன்னா இப்போ வந்து இப்பவே இது லாபங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஃப்ரூட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இல்ல இப்ப நஷ்டம் வராது, லாபம் எந்த அளவுங்கிறது தான் அங்க கேள்விக்குறி. இல்ல இப்ப என்ன சிக்கல்னா அவர் இப்பவே தன் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்தாதால இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் இருக்கு. அப்ப இந்த 5 ஆண்டு காலம் இவரோட படங்கள் வெளிவரும் போதெல்லாம் அதுக்கான ஒரு நெருக்கடி இது இருக்கும். ஏதோ பேக்ரவுண்ட் நெருக்கடியா வரப்போகுது. சட்டப்படி ஒரு படம் எடுத்து போட்டா ஏன் நெருக்கடி வரப்போகுது? இப்போ நெருக்கடி வரும். இப்ப ஜெயலலிதா தலைவா படத்துக்கு நெருக்கடி கொடுக்கலையா? ஜெயலலிதா கொடுத்த மாதிரி எல்லாரும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஜெயலலிதா வந்து நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க வந்து 89ல லீடர் ஆகி 91ல சீஃப் மினிஸ்டர் ஆகி அவங்களுக்கு ஸ்டாச்சரும் அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்கும் பெருசு. அவங்களால அதை சாதிக்க முடிஞ்சது. அந்த நெருக்கடி மற்றவங்க ஏன் கொடுக்கணும்? ஜனநாயக முறைப்படி நீ பண்ணிட்டு போ, ஏன் எதிர்கோட்டை தான் நீ பிரிக்கிற, அது எனக்கு லாபம்னு கூட நினைச்சிட்டு போலாமா? நெருக்கடி கொடுக்கல. இப்ப நீங்க நெருக்கடி கொடுத்தா அன்னைக்கு அண்ணாமலை படத்தை தடை பண்ண போறாங்களான்னு ஒரு பேச்சு வரும்போதுதான் அதுக்கு முன்னாடி உள்ள பாலச்சந்தர் படம் ரஜினிகாந்த் நடிச்ச படங்களை விட இந்த படம் வந்து 3 மடங்கு ஆடியன்ஸ் பெரிய வெற்றியை பெற்றது. அப்படி ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு வதந்தி பரவிச்சு, அண்ணாமலையை தடை பண்ண போறாங்களான்னு எங்க ஊர்ல பால்காரங்கள்லாம் வந்து பெரிய அளவில் படத்தை உடனே பாருங்கன்னு பெருசா போச்சு. ஸோ நெருக்கடின்னு ஒரு படத்துக்கு வந்தோம்னா அது எந்த படம்னாலும் அது லாபத்தை தான் கொடுக்கும். பராசக்தி காங்கிரஸ்காரங்க நெருக்கடி செகண்ட் ரிலீஸ் கொடுக்கும்போது படம் பிச்சுக்கிட்டு போச்சு இல்லை. நீதிக்கு தண்டனை PH பாண்டிய நெருக்கடி கொடுக்கும்போது வந்து நீதிக்கு தண்டனை கலைஞர் வசனம் எழுதுற படம் நல்லா போச்சு இல்லை. ஸோ எந்த படத்துக்கும் ஒரு நெருக்கடின்னு வரும்போது அந்த படத்துக்கு வந்து பேக்கிங் கூட தான் செய்யும். அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தை எதிர்த்து எம்ஜிஆர் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக படம் பண்ணும்போது திமுக காரங்க ஃபுல்லா பேக்கிங் பண்ணி எம்ஜிஆருக்கு மினிமம் கேரண்டியே தூக்கி விட்டாங்க. இல்ல இப்ப இதே இன்னொரு பாயிண்ட் இப்பவே இன்டென்ஷன். அப்ப இவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்ற கம்பல்ஷன் வரும். பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா கட்சியே ஆரம்பிக்கலாங்க. ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? அண்ணாமலையே எடுக்கல. பிஜேபி தலைவராக இருந்தவர், 2 முறை தேர்தல்களை கண்டஸ்ட் பண்ணவர், ஒரு MP தேர்தல் MLA தேர்தல், அவரே பார்லிமெண்ட்ல ஸ்டாண்ட் எடுக்கல. அப்ப ஏன் நீங்க பார்லிமெண்ட்ல கமல்ஹாசன் ஸ்டாண்ட் எடுத்தாரு, 4 விழுக்காடு போயிட்டாரு. ஒரு அசம்பிளிக்கு வந்திருப்பாருன்னா 10-12 விழுக்காடு எடுத்திருப்பாரு. சோ அனுபவம் தானே எல்லாருக்கும் படிப்புன. விஜய் பார்லிமெண்ட்ல ஸ்டாண்ட் எடுக்கல. சோ பார்லிமெண்ட்ல ஏன் ஸ்டாண்ட் எடுக்கணும்? இல்ல இப்ப இது வந்து விஜயகாந்த் இது 2004 டைரக்டா தான் வந்தாரு, அசம்பிளில தான் வந்தாரு, விஜய் அசம்பிளில தான் வந்தாரு. சோ இவங்களும் வரக்கூடியவங்க அசம்பிளியை குறி வச்சுதானே வருவாங்க. ஆமாங்க, அது அப்படிதான் தெரியுது. அப்பனா அசம்பிளி நெருக்கத்துல அதை இப்பயே சொல்றதால இப்ப வந்து சினிமாவுக்கு லாபம். இப்ப இல்ல இதுல உங்களோட ஃபேவரட் டைலாக் நிறைவாகும் வரை மறைவாக இருக்கும். இப்ப நிறைவே ஆகாத வரை மறைவாக அவருக்கு துணிச்சல் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்குது, வரதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கிறாரு. ஏன் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தாலே ரூலர்ஸ் தானே அவங்க. சரி, ஓகே சார். இது வந்து இப்போ இன்னொரு விஷயம் காமனா பார்த்தோம்னா, இப்ப இந்த விஜய்க்கு இன்னைக்கு ரத்னகுமார்னு ஒரு வசனகர்த்தா பெருமையா சொல்லியிருக்கிறாரு. அதை இல்ல தென்னாடுன்னு ஒரு இதுல பரவிட்டு இருக்குது. நான் எல்லா நண்பர்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். இப்போ விஜய்க்கு எதிராக வரவங்க எல்லாம் பொதுவாக ஒரு காமனா யூஸ் பண்ணா அவனா இப்ப அஜித் ரெஃபரன்ஸ் எடுத்துரு. இவரும் அஜித்தை குளோரிஃபை பண்ணி தான் பேசியிருக்காரு. இப்போ அந்த 65%க்குமே அஜித்துக்கு ஒரு அஜித் அப்பீஸ்மெண்ட் ஒரு பாயிண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு அவர் வந்து சினிமா ஹீரோ, பவர்ஃபுல்லா வராரு. ஜெயலர் 2 கூட ஒரு படத்தை கிளாஷ்க்கு வராரு. இப்போ ரஜினி தான் தூண்டுறாருன்னா அந்த ஓம் படத்தை கூட ஜெயலர் 2 ரிலீஸ் பண்ணாதீங்க, தள்ளி வைங்கன்னு கூட பண்ண முடியலையே. இண்டிபெண்டா தான் வராரு. இல்ல இவர் ட்ரை பண்ணி கொண்டாட நெட்ஃபிளிக்ஸ் OTTஸ்ல விஷயங்கள்லாம் போய் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே இன்னைக்கு கூட ஒரு விஜய்க்கு எதிராக தொடர்ந்து ஊடகத்துல பேசிட்டு வர ஒரு அரசியல் அமைச்சர் கூட அஜித்தை குளோரிஃபை பண்ணி நீங்க பாருங்க,
விஜய் பாருங்க, அஜித் எப்படி இருக்காருன்னு பாருங்கன்னு. சாட்டை துறைமுருகன் கூட அஜித் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 65% வந்து அவனா அந்த அஜித்தை பெருசு க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி போயிருங்க? இப்படிதான் எம்ஜிஆர் வரும்போது சிவாஜிக்கு ஒரு க்ளோரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களா? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல் வேற, சினிமா வேற. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சா ஒரு வாக்கு வலிமை உண்டு. எவ்வளவு வருங்கிறது அன்னைக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அது அமையும். விஜய் டைரக்டா விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அசம்பிளி வந்தாரு. அதுல நீங்க அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்ந்து பிஜேபி தனியா நின்றுதா பண்ணா வேற மாதிரி போயிருக்கலாம். சீமான் பரையர் தேவேந்திரர் இடஒதுக்கீடுக்காக களம் கண்டிருப்பாருன்னா அது வேற தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். திருமாவளவன் காட்டுமன்னார்கோயில நின்று இருப்பாருன்னா அது வேற தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பாஜக எடப்பாடி இஷ்யூவை எடுத்திருப்பாங்கன்னா வேற தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் நார்வேல நின்று இருப்பாருன்னா பாஜக 3வது ஸ்லிப்பாக இருக்காம போயிருக்கலாம். இப்படி வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து இருக்குது. அந்த மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து விஜய்க்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை 26ல் உருவாக்கிச்சு. இப்போ விஜய்க்கு எது சாதகமாச்சோ அது அடுத்த பிளேயருக்கு சாதகமா வரக்கூடாதுன்னு எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் வந்து கவனம் செலுத்துவாங்க. இதுவரை செலுத்தல, இனிமேல் வரும்போது கவனம் செலுத்துறதுக்குமான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப அடுத்த வருஷம் இப்ப இவங்க எல்லாரும் அஜித் க்ளோரிஃபை பண்ணி நாளைக்கு அஜித் வந்து தனுஷ்கே வந்து எதிர்ப்பதன வரையும் அஜித் வந்து ஒரு திரைக்கலைஞர், விஜய்க்கும் நண்பர் தான், எல்லாருக்கும் நண்பர் தான். அவரு எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அஜித், ரஜினி எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அந்த மாதிரி தான் இப்போ அவங்க இருக்காங்க. சார் இதுல கடைசியா இன்னொரு லைனு, இது வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்றதுல வந்து என்னன்னா இந்துத்துவாவுக்கும் ஒரு இது கொடுக்குறாரா? மோடி எதிர்ப்பு இங்க செத்துட்டு. ஆமா, மோடி எதிர்ப்பு செத்துட்டு. விஜயும் மோடியை ஒன்றும் ஸ்ட்ராங்கா எதிர்க்கலாம், எதிர்க்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. மோடிக்கு ஆதரவா எடப்பாடி இருக்கிறாரு. ஸ்டாலின் காங்கிரஸ் எதிர்ப்பை தான் ஹைலைட் பண்றாரு. ஸோ இன்னைக்கு மோடி எதிர்ப்புன்னு சொன்னா அங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், அதுவும் ஒரு முஸ்லீம் லீக் தான். விசிகா 25 வருஷமா இருக்கிறாங்க. 2001 பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க. தென் சிபிஎம், சிபிஐ ஐடியாலஜிக்கல் எனிமீஸ். வைகோண்ணம் கூட பாஜக தரப்புல இல்லை. 14ல் மோடி பிரதமர்னு சொன்னவர் தான். ஸோ மோடி கான எதிர்ப்பு வந்து இங்க டைல்யூட் ஆகிட்டு நீர்த்து போயிட்டு யாரை நம்பி யாரு மோடி எதிர்ப்புல இன்னைக்கு நிற்க போறா? இல்லை. அந்த சூழ்நிலையில இந்த மோடி எதிர்ப்பு டைல்யூட் ஆன இதுல ஒரு ஓம் நமச்சிவாயங்கிற ஒரு ஆன்மீக இந்து இதுல இவர் முன்னெடுக்கிறது வந்து என் போன்றவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது. அதை நாங்க மனப்பூர்வமா அதை நாங்க வரவேற்கிறோம். தனுஷோட அந்த இதை மனப்பூர்வமா நாங்க வரவேற்கிறோம். தென் தமிழகத்துல ஓகே, அவரு கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் ஆதரவான ஒரு கலைஞர் தான். அதுக்குள்ள போட்டு அவரை இழுக்காண்டா. பட் தென் தமிழ்நாட்டுல பிற மதத்தவர் ஆதிக்கம் வராம பண்ணதும் அந்த மதுரையை சார்ந்தவங்களோட பணி வந்து பெருசுங்கிறதான் என்னோட பார்வை. ஓகே சார், இவ்வளவுதான் நினைஞ்சு கேள்வி பதில். நன்றி சார், தேங்க்ஸ்.